வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம் அன்பான சகோதர சகோதரிகளே. நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த மாதிரி ஒரு இனிய சந்தர்ப்பத்தை, ஒரு மாபெரும் தருணத்தை தந்த பரலோக தேவனுக்கும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் எல்லா துதிகன மகிமையும் மாட்சிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியுமாய் உங்கள் யாவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலங்களில நாம் எந்த திசையில திரும்பினாலும் பிரச்சனை என்பது ஏதோ ஒரு ரூபத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது. இது என்ன ஒரு பெரிய ரகசியம், இது என்ன ஒரு பெரிய விசேஷத்துவமான ஒரு செய்தி அப்படின்னு நீங்க கேட்கக்கூடும். ஏனென்றால் இந்த ஒரு பிரச்சனை என்கிற ஒரு காரியமானது இந்த நாளில் மட்டுமல்ல, எங்க அப்பா காலத்திலிருந்தே இருக்குது, எங்க தாத்தா காலத்திலிருந்தே இருக்குது. எல்லாரும் சொல்றதுதான், மனுஷனா பிறந்தா ஏதோ ஒரு பிரச்சனை வரவும் போகவுமா தான் இருக்கும். கரெக்ட், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் 2025 26 27 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த மெசேஜஸ் எல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதனால இது எப்போ வருதுன்னு தெரியாது. அதனால தான் இந்த காலங்களில் வந்து ஒரு கடைசி 2 வருஷம் 3 வருஷம்னு வச்சுக்குவோம். அப்படியே டேப்பு ஒரு 40 வருடங்களுக்கு 50 வருடங்களுக்கு முன்னாளாக, அதாவது கொஞ்சம் முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்ப்போமானால், அந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் இல்லையா இருந்தது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கொடிய, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய காலத்தை போல எல்லாவற்றையும் பார்ப்பீர்களானால் அவசர நிலையில், அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை வருவதற்கே சற்று தாமதமாகும். அந்த பிரச்சனை வந்த பிறகு அதை கையாளுவதற்கு சில நேரம் கொடுக்கப்படும். அது வரைக்கும் உங்களுக்கு சில அவகாசம் என்ற அந்த காரியமானது கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நவீன காலத்தில் எல்லா விதமான ஏஐ டெக்னாலஜி இது அதுன்னு சொல்லி, எதற்காக இந்த ஏஐ டெக்னாலஜி எல்லாம் வந்தது என்று சொல்லி பார்ப்போமானால், மனிதனுக்கு அவகாசம் என்கிற அந்த ஒரு காரியமே கொடுக்கக்கூடாது. முந்தானத்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சார் கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டார். நான் இல்லைங்க, ஏற்கனவே என்கிட்ட ஒரு 2 கார்டு இருக்குது, அதை கூட நான் வந்து அனாவசியமாக யூஸ் பண்ணுறதில்ல. எங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும் நான் செலவு செய்வேன், இல்லைன்னா பணம் இருக்குது, கிரெடிட் கார்டில் தேய்ச்சா என்னால் திருப்பி கட்ட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த கார்டையே நான் வந்து பயன்படுத்துவேன், இல்லைன்னா பேசாமல் வீட்டிலே உக்காந்துருவாங்க, எனக்கு இந்த கடன் வாங்குறதுலாம் பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சார் அப்படி இல்லை சார், இது ஃப்ரீ கிரெடிட் கார்டு சார், உங்களுக்கு எமர்ஜென்சி எப்போ வேணால் வரும் சார், உங்களை எமர்ஜென்சி தள்ளும் சார், நகர்த்தும் சார், தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க சார் அப்படின்னா. அப்போ நான் வேண்டான்னு சொன்னேன்னா அவன் வந்து உண்மையை சொல்லிட்டான். சார், நான் மாதத்துக்கு 10 கார்டு விற்கலன்னா என் வேலை போயிடும் சார், நீங்கள் ஒரு கார்டு வாங்கி சும்மா வச்சுக்கோங்களேன், பிடிக்கலன்னா 1 வருஷம் கழித்து கேன்சல் பண்ணிடுங்களேன், ஃப்ரீ கார்டு தானே சார் அப்படின்னு கெஞ்சி கதற ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த காலில் இருந்து வெளியில் வர்றதுக்குள்ளே நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். ஆனால் இதோட நிதர்சனமான உண்மை என்ன தெரியுங்களா? இந்த கார்டை போல, இந்த கிரெடிட் கார்டை போல பல காரியங்கள் வந்து நம்மை மயக்கக்கூடியதாகுது. அதாவது ஒரு மயக்க நிலையிலேயே இந்த ஜனத்தை வச்சிருக்கணும். அதற்கு ஆலோசிப்பதற்கோ இல்லை அவகாசம் எடுத்து சில சிந்தனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கோ இல்லை, அதாவது 4 பேர்த்தோட கலந்து பேசி ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பதற்கோ நேரம் அவகாசமே கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த கால் முடிகிற நேரத்தில் அவன் சொல்றான், சார் நாளைக்கு காலையில் கூப்பிட்றதா இல்லை மத்தியானம் கூப்பிட்றதா? தம்பி, நான் கூப்பிடவே உன்னை சொல்லலப்பா, எனக்கு வேண்டாம், உன்னை ஆளை விட்டுரு அப்படின்னா, சார் இந்த 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தோட மனசு மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருக்குல்ல சார், என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டான் என்ன. அப்புறம் என்ன தம்பி மிரட்டுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ சார் மிரட்டல சார், கெஞ்சி கேட்குறேன் சார், நாளைக்கு ஒரு 24 மணி நேரத்துக்குள்ள உங்க மனசு மாறிடாதா சார் அப்படின்னு டோனை மாற்றி கதற ஆரம்பிச்சுட்டான்.
அப்ப அவன் கொடுக்குற சாய்ஸ் பாருங்க, நாளைக்கு மத்தியானம் கூப்பிடுறதா இல்ல காலையில கூப்பிடுறதா. அதாவது கூப்பிட்டே தீருவேன், உன்னை நான் தள்ளியே தீருவேன், உன்னை நான் நிர்பந்திச்சே தீருவேன், உனக்கு இந்த காடை விற்காம நான் விடவே மாட்டேன். ஏன்னு கேட்டா எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசமும் அவ்வளவுதான். 30 நாட்களுக்குள்ள நான் ஒரு 10 கார்டு வித்தே ஆகணும். இவ்வளோ டேர்ன் ஓவர், இவ்வளோ ரெவென்யூ நான் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆகணும் கம்பெனிக்கு. உன்னை வாங்க வச்சே ஆகணும், ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் அவ்வளோதான். சரி, அப்படிதான் அவன் வித்துட்டான்னா இந்த கார்டை நீங்க போய் உரைச்சிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல பில்லு வருது. அவகாசம் காலம் ஒன்று கொடுப்பான், 30 நாட்குள்ள கட்டுனா நோ ஃபீஸ். 30 நாள் கழிச்சு கட்டுன இன்ட்ரெஸ்ட், வட்டிக்கு மேல வட்டி, வட்டி குட்டி போடும், குட்டி போடும். ஒன்று அப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டியே கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இதுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த கால அவகாசம் என்கிற அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள, அதாவது டைம் லைன் ஆங்கிலத்தில் நல்லா வரும், டைம் லைன் என்கிற இடிஎம், எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல், அதற்குள்ளாராக இவைகள் அனைத்தையும் அடக்கிவிட முடியும். 50 ஆண்டுகளுக்கு முன்பே பிரச்சனை இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அவசர காலம் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தம் இல்லை. எதற்காக இப்படி அந்த அவசர காலம் எல்லாம் பிறந்தது என்று சொல்லி பார்த்தால், அதுதான் பிசாசுடைய வலிமை, அதுதான் பிசாசுடைய தந்திர செயல்பாடு. எல்லாவற்றையும் அவசரமாக முடிக்க வேண்டும். ஏனென்றால் கைவிட்டு போயிருங்க. கல்யாணம் என்றால் அவசரமா முடிக்கும். இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கவே மாட்டாங்க. யார் சொன்னா? வேலை வாய்ப்பு அப்படிதான். இந்த மாதிரி ஒரு ஆஃபர் லெட்டர் கிடைக்காது. அவன் வந்து நைட் ஷிஃப்ட் சம்பளம் 50,000 கொடுக்குறான் தெரியுமா? போங்க, ஒரு வருஷம் கழிச்சு லிவரை காண கிட்னி காணான்னு டாக்டர் சொல்லுவார். அப்புறம் வாங்க, வெயிட் பண்ணுங்க. அவகாசம், காத்திருப்புதல், இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. காத்திருக்கிறதா? அடப்போயா, நீ ஒரு பொழைக்க தெரியாதவன், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு உலகம் நம்மளை சொல்லும். ஆனா அந்த காலத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு ஊரெல்லாம் கலந்து பேசுவாங்க, ஆலோசிப்பாங்க. முன்கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி கெட்ட ஆலோசனை தரவுன்னு இருக்கிறான். ஆனா அந்த அளவுக்கு நம்புறதுக்கு முட்டாள் கிடையாது. 10 பேர்த்துக்கிட்ட பேசினா நல்ல மனசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் ஒரே மாதிரி பேசுவான், மித்த 4 பேர் 4 விதமா பேசுவான். அப்ப 4 விதமா பேசுறவன் யாரு? ஒரு மாதிரி இருக்கிறவன் அப்படின்னு. அந்த 5-6 பேர் ஒரே மாதிரி பேசுறவன். அப்படி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து நம்ம மண்டையில் இருக்கிற மூளையை கொஞ்சம் பிசைஞ்சு யோசித்து ஒரு நல்ல தீர்மானமா எடுத்து ஆலோசிச்சு நம்ம மனசுக்கு சாந்தம் வரணும் இல்லைங்களா? ஒரு தீர்மானம் எடுக்கிறப்போ மனசு படபடப்பு இருக்கக்கூடாது, ஒரு அலக்கழிப்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தால்தான் அந்த முடிவு சரியான முடிவாக இருக்கும் அல்லவா பிரியமானவர்களே? அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம், முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நாம் இப்பொழுதோ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் அல்லவே அல்ல. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தாமதித்தால் அந்த கியூல பாத்தீங்கன்னா 10,000, 20,000, 1,00,000 பேர் நிற்பான். எப்ப நகரியா, எத்தனை நேரம் யோசிப்ப அப்படின்னு உங்களோட வேலை வாய்ப்புகளையும் உங்களுக்கு சேர வேண்டிய காரியத்தையும் புடுங்கிட்டு போயிடுவாங்கிற ஒரு பயத்திலேயே இந்த உலகமானது இயங்கி கொண்டிருக்கிறது. இதை இயக்குகிறவன் உலகத்தின் அதிபதி பிசாசானவன். ஆனால் தேவ பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, எப்பொழுதும் ஒரு படபடப்பிலோ இல்ல ஒரு அவசர நிலையிலையோ எந்த தீர்மானத்தையும் எடுக்காதிருங்கள். எந்த தீர்மானமா இருக்கட்டும், அது கல்யாண ரீதியா இருக்கட்டும், வேலை சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்த்துறதா இருக்கட்டும், பக்கத்து வீட்டுக்காரன் போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்திட்டான் டகடகான்னு போய் நீங்களும் சேர்த்திடாதீங்க. அவரெல்லாம் கடன் வாங்கி தானே சேர்த்திருக்காரு. பிள்ளையோட எதிர்காலம் முக்கியம் இல்லையான்னு கடன் வாங்கி ஏன் சேர்த்துறீங்க? தேவையில்லை. படிக்கிற பிள்ளை எங்க வேணாலும் இருந்து படிக்கும். அப்துல் கலாம் ஸ்ட்ரீட் லைட்ல படிச்சு சயின்டிஸ்ட் ஆனவர். தெருவில் விளக்கு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த விளக்கு கீழே உட்காந்து படித்த அப்துல் கலாம் தான் ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியாங்கிற பெரிய பட்டத்தை வாங்கினார். இன்ன வரைக்கும் அவர் மாதிரி ஒரு ஆளே கிடையாது. சரித்திரத்துல தனி இடத்தை பிடிச்சார். படிக்காதவனை கொண்டு போய் எவ்வளவு பணம் கட்டி போடுங்க, அங்கேயும் உட்காந்து பொறுக்கித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு தான் கிடப்பான். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, எப்பொழுதும் பார்ப்பில்லாண்டால் ஒரு நிதானத்தில் நாம் ஆழ்ந்து ஆலோசித்து, குறிப்பாக தேவனோடு கூட கலந்து ஆலோசித்து நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டும். நாம் யாவரும் பார்ப்பீர்களானால் ஏதோ ஒரு மன அழுத்தத்துக்குள்ளேயே தான் இருந்து கொண்டிருப்போம். அது உண்மைதான், அது நிதர்சனம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நிதர்சனத்திற்கு மத்தியில
வாக்குத்தத்தம் பட்ட இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த வேத வசனத்தை எப்பொழுதும் கையாள வேண்டும். எப்பொழுதும் கையோடு கூட மாரோடு கூட இணைத்து வைத்திருக்க வேண்டும். அந்த மன அழுத்தத்திலிருந்து உடனடியாக நாம் விடுபட முடியாது. யாராவது இந்த போதகர்கள்லாம் இந்த இன்னைக்கு வாங்க இயேசுன்னு சொல்லுங்க, அப்படியே டிப்ரெஷன்ல ஓடி கரைஞ்சே போயிடும். அப்படியெல்லாம் போகாது, மெதுவாக தான் போகும். சில நேரங்களில் சற்று தாமதித்து தான் நம்மை விட்டு விலகும். ஆனால் கவலை கொள்ளாதிருங்கள். அந்த இடைப்பட்ட காலத்துல நாம் யாவரும் இந்த மன அழுத்தத்தை எப்படி கையாளுகிறோமோ, எப்படி அதை கடந்து வருகிறோமோ, அதை பொறுத்துதான் நம் எதிர்காலம் இருக்கும். என் வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்களை இன்றைக்கும் நான் திரும்பி பார்ப்பேன். ஆனால் அந்த காலங்களில நான் அதை கையாண்ட விதம், எனக்கு பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்தார். நிதானத்தோடு கூட, கவனத்தோடு கூட, வாக்குத்தத்த வசனத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட. அழுகையும் இருந்தது, பற்கடிப்பும் இருந்தது, வெசனம் இருந்தது, வேதனை இருந்தது, உபத்திரம் இருந்தது, மன அழுத்தம் இருந்தது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. இதோட கலந்ததுதான் நான் முதல்ல ஒரு 10 விஷயம் சொன்ன பார்த்தீங்களா, ஆவிக்குரிய ரீதியாக அதுவும் இருந்தது. அப்ப இவைகள் எல்லாம் கலந்து வைத்தால்தான் ஒரு சாம்பார் செய்யணும்னா அதுல பல விதமான காரியங்களை நீங்க போடணும். உப்பு, மிளகா பொடி, சாம்பார் பொடி, இதெல்லாம் வெங்காயம், பருப்புன்னு பல கடைசியில பாத்தீங்கன்னா அது கொதிச்ச பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி தூவி விட்டோம்னு வைங்களா, ஆஹா கம்ம கம்மான் இருக்கும். அதோட விட்டுறோமா? அதை எடுத்து நல்ல தலைவாழையில சாப்பாடை போட்டு சாம்பார் ஊற்றி, எப்பா நெய் எங்கப்பா அப்படின்னு கேட்பான். ஏன்னா அந்த நெய் தான் ஃபினிஷிங் டச்சு. அப்படி போட்டு அந்த நெய்யை போட்டு பிசைஞ்சு ஒரு வாயை உள்ள விட்டுட்டு இப்படி இன்னொரு கையில இந்த கருக்கு முறுக்குன்னு இருக்கு இல்லையா அப்பளம், அதை கருக்குன்னு ஒரு கடுக்கு கடிச்சு அப்படி உள்ள போட்டு பிசைஞ்சு எவ்வளவு பேருக்கு வாய் ஊறுது இப்போ. அந்த பதம் தான். அந்த பதம் வர்றதுக்கு கொஞ்சம் வேதனை, கொஞ்சம் உபத்திரம், கொஞ்சம் மன அழுத்தம், கொஞ்சம் பற்கடிப்பு, அதோட விசுவாசம், வேத வசனம், தேவனோடு கூட ஜெபிக்கிறது, சம்பாஷிக்கிறது, பகிர்ந்து பேசுறது, உள்ள ஆழத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை வெளிரங்கமா பேசுறது, இதெல்லாம் சேர்ந்தாதான் இப்ப நான் சொன்ன அந்த பதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு ருசி, சுவை, தலைவாழல சாப்பாடு, சாம்பார், நெய், அந்த பதம் வரும். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். திடீர்னு அவசரமா இறக்கி அப்படியே இந்தப்பா கையை கட்டுப்பா அப்படின்னு கொஞ்சம் சோறையும் சாம்பாரையும் கொதிக்க ஊத்துனா என்ன ஆகுறது? கையெல்லாம் வெந்து போயிடும். அது வாயிலே போட முடியாது. எனக்கு அப்படிதான் அறக்க பறக்க எல்லாம் ஓடி செய்ய வேண்டியது, மொத்தத்துல எல்லாமே நாசமா போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கையாள வேண்டிய முறை என்பது ஒன்றுதான், நிதானத்தோடு கையாள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வாருங்கள் முன்னேறி செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்பில் நாம் சில வாரங்களாக, சில வருடங்களாக நாம் பல காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நாம் சில நியமங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். கட்டளைகள், கோட்பாடுகள், இவைகள் எல்லாம் நாம் விசாரித்து கொண்டு வருகிறோம். அதாவது எப்படியாக நாம் இதை கையாளுகிறோம் என்றால், நம் வாழ்க்கையில் இதை எப்படி நாம் பொருத்தி கொண்டு, இதை ஏதோ ஒரு வேத பாடத்தை போல இல்ல பாரம்பரிய புத்தகத்தை வாசிப்பது போல அல்ல. இரண்டும் உண்மைதான். வேத பாடம் தான், பாரம்பரிய புத்தகம் தான். இந்த வேதாகமும் பாரம்பரிய புத்தகம் தான். பாரம்பரியத்தை நிராகரித்து விடாதிருங்கள் என்று சொல்லி எல்லாம் கட்டளைகள் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. ஹோல்ட் அப் டு த ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் த பைபிள்னு இருக்கு. ஆனா அதை காட்டிலும் முக்கியமான காரியம், இந்த பாரம்பரியத்தை கொண்டு, இந்த வேதத்திலிருந்து கற்றுக்கொண்ட எல்லா விதமான கோட்பாடுகள், எல்லா விதமான கட்டளைகளை கை கொண்டு எப்படி நம் வாழ்க்கையில் இவைகளை பொறித்து கொண்டு நாம் முன்னேறி செல்வது, அதாவது மேற்கொண்டு செல்வது. மேற்கொள்ளுகிறவனே பரலோக ஜீவியத்தை அடைந்து கொள்வான், இல்லைங்களா? அப்போ அந்த மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமும் நமக்கு இப்போ உபத்திரம் வந்திருக்கக்கூடிய காலகட்டத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவேளை இருக்குது பாத்தீங்களா, அதுதான் மோசமான ஒரு நேரம். அந்த இடைவேளையில ஜெயிக்கிறோமா பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, என்னால கேட்டுட்டு நம்பவே முடியலங்க. வெறும் 3% ஜனங்க தான் வந்து அந்த இடைவேளையில ஜெயிக்கிறாங்களாம். மற்ற 96% ஜனங்க தோத்து தான் போறாங்க. ஏன்னு கேட்டா, மன அழுத்தத்தினால, பியர் பிரஷர் என்று சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரன் மட்டும் இப்படியே ஜெயிச்சுட்டே வரான், நான் கடனையாவது வாங்கி அந்த புதுக்காரை வாங்குவேன். எப்படி?
தோத்து போயிட்ட, நீ ஜெயிக்கல. ஏன்? உன்னால பொறுமையா காத்திருக்க முடியல. அப்போ இவைகளையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். மேற்கொள்ளுகிறவனே பரலோக ஜீவியத்துக்கு அவன் முன்னேறி செல்வான். இல்லைன்னா ஏன் தெரியுங்களா, இதை மேற்கொள்ளாதபடி நீங்க வேற வேற காரியத்தை நான் எதையாவது செய்து மேற்கொள்ள வேண்டும். எதையும் செய்து மேற்கொள்வதல்ல. நீங்கள் எதையும் செய்யாமல் காத்திருந்து தேவனிடம் நீங்கள் சென்று தேவனே உங்கள் சார்பாய் நின்று யுத்தம் செய்து உங்களை வழி நடத்தி அவர் கிருபை நிமித்தமாக உங்களை மேற்கொள்ள செய்கிறார் அல்லவா, அதுவே மேற்கொள்வதற்கு பொருளாகும். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆகையால் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மேற்கொள்ள வேண்டும், எப்படியாவது எதையாவது செய்து மேற்கொள்ள வேண்டும் என்றது ஒரு பதம். மறுபதத்தில் பார்ப்பீர்களானால் தேவனை கொண்டு அவருடைய பலத்தினால், அவருடைய கிருபையினால், அவருடைய தயவினால், இரக்கத்தினால் அவரே என்னை முன்னின்று வழி நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி 40 ஆண்டுகள் வனாந்தரத்துல மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமா இருந்து வழி நடத்தினாரோ, அவருடைய பிரச்சனை முன்னேறாவிட்டால் மோசே பக்தன் சொன்னார், நானும் முன்னேறுவதில்லை, இதே இடத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். அவருடைய ஆவியை பரிசோதிக்கும்படி தேவனாகிய கர்த்தர் சொல்லார், சரி மோசேஸ் கிளம்பு போங்க, நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னாரு. சின்ன குழந்தைங்களை பாருங்க, அம்மா சொல்லுவாங்க, சரி நீ போ, நான் வரல, அம்மா வரல, நான் வா வா அப்படின்னு குழந்தை வந்து கையை பிடிச்சு இழுக்கும். இல்ல நீங்க நான் போறேன் அப்படின்னா குழந்தை அப்படியே கொஞ்சம் அடம் முடிச்சுட்டு ஓடி வந்துடும் அம்மா கிட்ட. ஏன்னா அதனால தனியா இருக்க முடியாது. அதுதான் தாய்ப்பாசம், தொப்புள் கொடி உறவு. அப்படிப்பட்ட உறவு தான் ஆவிக்குரிய உறவுக்கும் பொருந்தும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு முன்பே கடந்து போகிறது என்று யாத்திராகமத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நமக்கு முன்பே கடந்து சென்று குறுகலான பாதைகளை செம்மையாக்கி இரும்பு தாப்பால்களையும் வெங்கல கதவையும் உடைத்து போடக்கூடிய வல்லமை படைத்த பிரசன்னர் அவர். அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் எதில இருந்து கற்றுக்கொள்ளலாம் என்றால், இந்த ஆதி ஆகமத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். பல நல்ல காரியங்களும் நடந்திருக்கிறது, பலவிதமான கெட்ட காரியங்களும் நடந்திருக்கிறது. அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் நம் வாழ்க்கையிலிருந்து தவிர்த்து கொள்ளும்படி, அந்த நல்ல காரியங்கள் இருக்கக்கூடிய நல்ல சாராம்சங்களை எடுத்து நம் வாழ்க்கையில பொருத்தி கொண்டு அப்படி வாழ்ந்த இந்த பரிசுத்த ஜாமவான்களைப் போல நானும் நீங்களும் வாழும்படி தானே இந்த தொடர் போதனை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். ஆதியாகமத்தில் 7 அதிகாரங்களை முடித்து 8வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். முதல் 7 அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்புகள் படைப்புகளுக்கெல்லாம் தன்னுடைய பிரதான படைப்பான ஆதாம் ஏவாளோட கைகளில் தன் சாயலாக உண்டாக்கி இருக்கக்கூடிய இந்த ஒரு சிருஷ்டிப்புகளின் கைகளில் எல்லா சிருஷ்டிப்பையும் ஒப்பு கொடுத்தார். அதிபதியாய் அவர்களை 2 பேரையும் நியமித்தார். ஒரே ஒரு கட்டளை தான், இந்த பழத்தை சாப்பிடாதிருங்கள். அந்த கட்டளைக்கு இவர்கள் கீழ்ப்படியாததினால் பாவம் பிறந்தது. பாவம் தன்னுடைய சுயரூபத்தை காமிக்க தொடங்கினது. அதே நேரத்தில் பார்ப்பில்லானால் கொலைபாதகர்களும் ராட்சதர்களும் எல்லா விதமான காமவிகார செயல்பாடுகளும் இந்த உலகத்தில் உருவானது. அந்த உலகத்துல உருவான அந்த ஆதியாகமத்தில் உருவான இந்த செயல்பாடுகள் தான் இந்நாள் மட்டும் தலை தூக்கி கொண்டிருக்கிறது. ரீசெண்டா பாத்தீங்கன்னா எபிஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பிம்ப் என்று சொல்வார்கள், அதாவது புரோக்கர் வேலை, அதாவது பெண்கள் தரகர், விபச்சாரத்திற்கு பெண்களை தரகரா புரோக்கரா வேலை பார்த்தவன் ஒருத்தன். அவன் பண்ண அக்கிரமாட்டிலையும் இவ்வளவுதான் இல்லை, ஆனா எல்லாரும் இப்படிப்பட்ட அக்கிரமக்காரனா இருக்கிறானேன்னு அந்த எபிஸ்டேனை தான் வந்து குற்றம் சாட்டுறாங்களே தவிர, அந்த எபிஸ்டேனை வளர்த்தி விட்ட ஒரு பெரும் கூட்டம், முதலாளிகளின் கூட்டத்தை எல்லாம் மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா கோர்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் யூஎஸ் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலை வெளியிடணும், எல்லாத்தோட முகத்திரையும் கிழிக்கணும்னு தைரியமாக அது ஒரு ஃபைலை வெளியிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிரபலங்களோட பெயர்களும் வந்திருக்கு. எல்லா நாடு, இந்தியா மேற்கொண்டு எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலங்களோட பேர்லாம் வந்துருச்சு. 13 வயது குழந்தைகளோட கூட எல்லாம் விபச்சாரங்கள் செய்தது, விபச்சார ராக்கெட் என்று சொல்லுவார்கள். குழந்தைங்கள்லாம் காணாம போயிருது இல்லையா, பெண் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இந்த மாதிரி விபச்சார ராக்கெட்ல போயிருது. அதனால பெண் பிள்ளைகள்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, தனியா விட்டுறாதீங்க எங்கேயும். அப்படி தனியா அனுப்பணும்னா கூட எஸ்காட்டுக்கு யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவங்க போகணும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி விகாரங்கள்லாம் எங்கிருந்து பிறந்தது என்றால் ஆதியிலே பிறந்தது. இவங்கெல்லாம் என்னென்ன மாதிரி எல்லாம் செக்ஸ் வச்சுட்டாங்க இந்த குழந்தைங்க கூட எல்லாம், அதுல எல்லாம் கூட எழுதி வச்சிருக்கிறான். அதெல்லாம் வெளியிலே வரல, விட்டா அவ்வளவுதான் மனுஷன். அதாவது எனக்கெல்லாம் வந்து சில விஷயங்கள் வந்து இந்த இன்டர்நெட்ல கேள்விப்பட்டேன், அதை நான் முழுசெல்லாம் படிக்கல. படிச்சா மனசு ஒரு மாதிரி ஆயிடும் நமக்கு.
அப்போ ஓரிரு இது மட்டும் சப்தங்கள் மட்டும் நான் அப்படியே கண்களை படிக்க தொடங்கின பாருங்க. ஐயோ, இதுனால நம்மளால முடியாது சாமின்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் நினைவுக்கு கொண்டு வந்தது, இதெல்லாம் இன்னைக்கு நேத்திக்கு பிறக்கல தம்பி, ஆதியிலே பிறந்ததுனாலதான் உலகத்தையே நான் அழிச்சேன். நீ போதிச்சு கொண்டு இருக்கிறாயல்ல, அது இதனாலதான் நான் அழிச்சேன். அப்படிப்பட்ட செயல்லாம் இருந்ததுனால ஆண்டவர் வசனப்பட்டு இந்த உலகத்தை நான் அழித்து விடுகிறேன். நோவா கிருபை பெற்றார், பேழை பிறந்தது, அதற்கு பின்பே மகா ஜலப்பிரளயம் வந்தது. பேழை என்றால் இயேசு கிறிஸ்து, மகா ஜலப்பிரளயம் என்றால் மகா உபத்திரவ காலம், வர இருக்கக்கூடிய உபத்திரவ காலம். இதெல்லாம் நாம் கலந்து இது பண்ணி நம்ம வியாக்கியானம் பண்ணி நம்ம படிச்சோம் நிறைய காரியத்தை. 8வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு பிறந்தது. 9வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பிறந்தது. இந்த ரட்சிப்பை குறித்து தான் நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். ஏறத்தாழ 11 வசனங்களை நாம் நிறைவேற்றி விட்டு 12வது வசனத்துக்குள்ள இன்னைக்கு கடந்து போக இருக்கிறோம். குறிப்பாக இங்க காகம் மற்றும் புறா. காகம் என்றால் ஒரு துர்யெண்ணம் படைத்தவனோட செயல்பாடுகள், ஒரு துர்மாக்க மனிதனுடைய செயல்பாடுகள், ஒரு துஷ்டனுடைய செயல்பாடுகள், இவைகள் எல்லாம் குறித்து நாம் அழகாக வியாக்கியானம் பண்ணினோம். அதோடு கூட புறா என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயம், காட்லி கேரக்டர். தேவ சாயலிலே ஒருவன் நடப்பான் என்றால் அவனுடைய வார்த்தை எப்படியா இருக்கும், அவனுடைய செயல்பாடுகள் எப்படியா இருக்கும் என்று சொல்லி எல்லாம் நாம் அருமையாக காரியங்களை தியானித்து நாம் 11வது வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது நம்மை வந்து சந்திக்கிறார், அவர் என்ன விதமான காரியங்களை எடுத்துக்கொண்டு வருகிறார், வேத வசனத்தை எப்படி கையாளுவது, இதெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்தில் அருமையாக நாம் தியானம் செய்தோம் என்று நம்புகிறேன். 12வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்வோம். இது ஆங்கிலத்தில் இப்படியாக வருகிறது. So he waited yet another 7 days and he sent out the dove which did not return again to him anymore. நோவாவானவர் மற்றும் ஒரு 7 நாட்கள் காத்திருந்த பிறகு அவர் இந்த புறாவானதை மறுபடியுமாய் அனுப்புகிறார். அப்பொழுது அந்த புறாவானது திரும்பி வரவே இல்லையாம். இதுல இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, இங்கே புறா என்பது பரிசுத்த ஆவியானவரை குறித்த பொருளாகும். முதல் முறை புறாவை அனுப்புகிறப்போ அவர் ஒரு விண்ணப்பத்தோடு கூட அனுப்பினார். அந்த விண்ணப்பம் என்ன தெரியுமா? ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருந்தால் தயவு செய்து எனக்காக அதை கண்டுபிடித்து விட்டு வர முடியுமா? முறை அனுப்புறப்ப கூட அவர் இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்காக தான் அனுப்பினார். புறா ஒன்றுமே எடுக்காமல் வெறுங்கையோட திரும்பி வந்தது. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். 2வது முறை அதே வண்ணமாக புறாவை அனுப்பினப்போ அந்த புறாவானது ஒரு ஒலிவ கன்று அல்ல என்றால் ஒரு ஒலிவ இலையை எடுத்து பிச்சு கொண்டு வந்தது. இது எதற்கு சாத்தியக்கூறு என்றால், தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய விண்ணப்பத்தை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார், அவர் செவி சாய்த்திருக்கிறார். இங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த விண்ணப்பத்திற்கு தூதுவர் அல்ல. தூதர்கள் ஏறவும் இறங்கவுமா இருக்கிறார்கள் ஏணி வைத்து என்று சொல்லி யாக்கோபு தன்னுடைய கனவுல பார்த்ததாக நாம் வாசிப்போம். ஆதியாகமத்துல தான் இதெல்லாம் வருகிறது. அது என்னவென்றால் எதை குறிக்கிறது? நீங்கள் எதை விண்ணப்பம் பண்ணினாலும் பரலோகம் அங்கீகரிக்கும். பரலோகம் அங்கீகரிக்கும், கண்டிப்பாக அங்கீகரிக்கும். அப்போ இந்த தூதர்கள் எல்லாம் இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு மேலே செல்கிறார்கள். அங்கிருந்து பதிலை பெற்றுக்கொண்டு கீழே வருகிறார்கள். அதுதான் அதற்கு பொருளாகும். அது தூதர்களுடைய பணியை தவிர பரிசுத்த ஆவியானவருடைய பணி அது கிடையாது. அப்போ இங்க தூதர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இங்க பரிசுத்த ஆவியானவர் உங்களிடம் சம்பாஷித்து உங்களோடு கூட ஆலோசித்து என்றால் ஆலோசனை வழங்கி, அதாவது வேதாகமத்தின் அடிப்படையில் யோவான் 14வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் சென்ற அத்தியாயத்தில் பார்த்தோம் அல்லவா? அதாவது இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் கொடுத்த வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், நியமங்கள்,
எல்லா விதமான நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளை நினைவுக்கு கொண்டு வருவார். சூழ்நிலை நிமித்தமாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம், மன அழுத்தத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், வியாதிகள், வேதனைகள், வறுமைகள், கொடுமைகள், நிந்தைகள், இப்படியாய் பல சம்பவங்கள், பல விதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டிருக்கலாம். ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இயேசு கிறிஸ்து பல போதனைகள் ஓமைகளின் மூலமாக, ஓமானங்களின் மூலமாக, நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள், கோட்பாடுகள் மற்றும் ஏராளமான விளக்கங்கள் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில தீர்வுகளை அங்க தந்திருக்கிறார். தீர்வுகளை அங்க தந்திருக்கிறார். அந்த தீர்வை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும், இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி நாம் இந்த காரியங்கள் எல்லாம் கடைபிடித்தால் இதெல்லாம் நமக்கு நடக்கும், நேரிடும் என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தரக்கூடிய ஆலோசகராக, கவுன்சிலரா இருக்கிறார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அதுதான் இந்த புறாவுடைய என்ன சொல்றது, ஒரு முன்னோடி என்று சொல்லலாம். புறா ஒரு முன்னோடி, லைக் a forerunner for the Holy Spirit. ஆவியானவருடைய முன்னோடி தான் இந்த புறாவானதற்கு பொருளாகும். சரி, இப்ப இந்த புறா பறந்து போய் அந்த ஒளிவு கன்றை எடுத்துட்டு வந்தது. இதுல பார்ப்பீர்களானால் இந்த தூதர்களுடைய பணியையும் இங்கே கலந்து பார்க்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரும் தூதர்களும் இணைந்து வேலை பணியாற்றக்கூடிய ஒரு செயல்பாடாகும். நீங்க சரியான விண்ணப்பத்தை வேதாகமத்தின் அடிப்படையில கர்த்தருக்கு புரியக்கூடிய அந்த பாஷையில நீங்க பேசினால்தான், நாம் இதை குறித்தும் சில அத்தியாயத்திற்கு முன்பே நாம் தியானித்தோம். இதெல்லாம் நீங்க மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான கோட்பாடுகள், ஜபத்தின் கோட்பாடுகள், விண்ணப்பத்தின் கோட்பாடுகள். இன்றைக்கு ஜபம், விண்ணப்பம் என்று சொல்லிக்கொண்டு ஏராளமான பேர் அறியாமல் புரியாமல் எதையோ ஒளறி கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவத்தை பத்தி தான் பேசி கொண்டிருக்கிறோம். பிற மதத்தாரை குறித்து நாங்கள் பேசவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கும் முன்னோருடைய பாரம்பரிய சடங்காச்சாரத்திற்கும் கட்டுப்பட்டு சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வேதாகமம் விவிலியத்தோடைய கட்டமைப்புக்குள் வராததினால் நாங்கள் அவர்களை விமர்சிப்பதில்லை. யாரை விமர்சித்துக் கொண்டு வருகிறோம்? குற்றம் கூறவில்லை, விரல் காட்டி பேசவில்லை, ஆனால் விமர்சிக்கிறோம். ஏன் விமர்சிக்கிறோம் என்றால் உங்கள் ஜெபம் உங்களுடைய கூரையே எட்டாது. அதுதான் மிக மிக ஒரு ஐயமளிக்கக்கூடிய ஒரு காரியம், மிக மிக வருத்தத்துக்குரிய ஒரு காரியம். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், நான் ஜெபித்து விட்டேன், கர்த்தர் கேட்டு விட்டார், என்னுடைய பதில் பரலோகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி. இல்ல, உங்க கூரையே தாண்டலது, உங்க சீலிங்கே தாண்டலது. அதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லி கொண்டு வருகிறோம். அதுதான் இந்த 12வது வசனத்துல நாம் படித்ததை கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா உள்ள போகலாம். இப்போ இந்த புறாவானதை அனுப்பின நோக்கம் சரியான கோட்பாடின் அடிப்படையில, சரியான நியமத்தின் அடிப்படையில, சரியான எண்ணம், இன்டென்ஷன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல, எண்ணத்தின் அடிப்படையில, சரியான வேண்டுகோள், சரியான பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல. அந்த சரியான பெட்டிஷனின் வேண்டுகோள் இதெல்லாம் செக்லிஸ்ட் மாதிரி இல்லைங்களா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, உங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் கிட்ட சொல்றீங்க. டாக்டர் பார்ப்பீர்களானால் இந்த பிளட் டெஸ்ட், இந்த ஸ்கேன் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி அவருக்கு. அதெல்லாம் என்று ஒவ்வொன்றா எடுத்து அந்த ரிசல்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, உங்க ரத்த அணுக்கள் இது குறைஞ்சிருக்கு, இதுக்கு நான் மாத்திரை எழுதி தரேன், நீங்க சாப்பிட்டுட்டு மறுபடியும் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க அந்த ரிப்போர்ட். அப்போ 6 வாரங்கள் கழிச்சு நீங்க அந்த மாத்திரையை சாப்பிட்ட பிறகு உங்க உடலில அந்த மாத்திரை கிரியை செய்திருக்கும் அல்லவா, அதிலே போய் நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்துக்கொண்டு வருவீர்களானால் இப்போ கொலஸ்ட்ரால் லெவல் குறைந்திருக்கிறது, இப்போ இந்த மெடிசன் நீங்க மருந்து சாப்பிட்றது நிறுத்திடலாம். இன்னொரு 6 மாசம் கழிச்சு நீங்க பிளட் ரிப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் வரணும். அதாவது மருந்து இல்லாம உங்க உடல் எப்படி செயல்படுகிறது என்று சொல்லி நான் அறிந்து கொள்ள வேண்டுமே. அப்போ நம் தேவனோடு கூட வேலை செய்கிறப்போ, தேவனோடு கூட நாம் சம்பாஷணையில் ஈடுபட்டிருக்கிறப்போ, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு டாக்டர் போலதான் செயல்படுவார். உங்களுக்குள் இருக்கக்கூடிய, எனக்குள் இருக்கக்கூடிய குளறுபடிகளை நிவர்த்தி செய்யும்படி சில மருந்துகளை தருவார். மருந்துகள்னு என்ன? வேதனை மருந்தான். எந்த மாத்திரை நல்லா சுவிச்சு சாப்பிட்றீங்க, டபக்குன்னு முழுங்கி தண்ணியை குடிக்கிறீங்க இல்லையா, கசப்புதுங்க, அப்படி வாந்தி வர மாதிரி இருக்கு. நல்லா என்ன, இந்த சாம்பார் சாதம் நம்ம உதாரணத்துக்கு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா ருசிச்சா சாப்பிட்றோம் இல்ல, டபக்குன்னு அந்த தொண்டைக்குழியில போட்டு தண்ணியை போட்டு முழுங்கிடணும். ஐயோ, இந்த நாக்குல பட்டுச்சுனாலே எனக்கு அந்த சாயந்தரம் வரைக்கும் அந்த கசப்பு விட மாட்டேங்குதுங்கன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்படிதான் கசப்பளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில ஆண்டவராகிய தேவன் என்னையும் உங்களையும் நடத்தி செல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகவே.
வேற எந்த காரணமும் கிடையாது. பிரச்சனைகளை தேவன் அனுமதிக்கிறப்போ இது ஒன்றேதான் காரணம் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் நீங்கள் தான் அந்த முதிர்வடைந்த ஒரு கிறிஸ்துவன். அதற்கு வயதெல்லாம் ஒரு நிர்ணயமே கிடையாது. இன்னைக்கு சின்ன பசங்களாம் ரொம்ப மெச்சூர்ட் ஆயிடுறாங்க. பெரியவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பழைய பாரம்பரியம், அந்த பழைய ஹார்மோனி பெட்டிவே வாச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எத்தனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரேன்னு சொல்லுவாங்க. சின்ன பசங்களாம் சீக்கிரமா திருந்திடுறாங்க. பெரியவங்க தான் பாவமா இருக்கு, பரிதாபமா இருக்கு பாக்குறதுக்கு. அப்படியே அதே மாதிரி இருப்பாங்க, சொன்னாலும் சண்டைக்கு வருவாங்க. எவ்வளவு பேர் சொல்லி பார்த்து சண்டை போட்டிருக்கீங்க? சண்டை போடாதீங்க, சொல்லிட்டு விட்டுருங்க. கேட்கலையா விட்டுருங்க, பேசாம விட்டுருங்க. நமக்கு என்னன்னு இருக்கக்கூடாது, ஜெபிக்கணும் அதற்காக. சரி, அதை விட்டுருங்க. இப்ப நம்ம மேட்டருக்கு வரலாமா? அப்ப உங்களுடைய நோக்கம் இங்க சரியா இருக்கிறதா என்று சற்று ஆராய்ந்து பார்த்த பின்புதான் நீங்கள் இந்த தூதுவரிடம், அதாவது தூதுவரிடம் போய் நீங்க சொல்லுவதில்லை, ஆண்டவரிடம் தான் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்லுகிறீர்கள். தூதரிடம் ஜெபிப்பது தவறு. கத்தோலிக்கமாரர்கள் வந்து கத்தோலிக்கமார்கள் பார்த்தீங்கன்னா தூதர்களிடம் எல்லாம் இந்த இந்த சம்மனசு எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுன்னு எல்லாம் ஜபத்துல சொல்லுவாங்க. சம்மனசு கிட்ட வந்து நீங்க பேசக்கூடாதுங்கிறதுக்கு வேதாகமத்துல பல சாத்தியக்கூறுகள் உண்டு. நீ என்ன கீழே தாழ விழுந்து நீ வணங்காத என்று சொல்லுவார் ஒரு தூதர். வெளிப்பாடுல வந்திருக்குது. வெளிப்பாடு 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோவான் சீஷன் இப்படியாக சொல்லுவார். அவர் இல்ல நீ எழும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? இந்த மாதிரி பல காரியங்கள்ல இருக்கு, பழைய ஏற்பாடுலயும் இருக்கு. தேவன் ஒருவருக்கே எல்லா துதிகனம் மகிமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ உங்களுடைய நோக்கம் இங்கே சரியாக இருக்கும் என்றால் உங்களுடைய விண்ணப்பம் அங்கே தேவனிடம் சென்றடைந்து விடும். இங்க தேவனிடம் உங்களுடைய விண்ணப்பம் சென்றடைவதே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்க நோவா வந்து சரியான ஒரு நோக்கத்தோடு கூட இந்த புறாவை அனுப்பினதுனால் இந்த புறா விண்ணப்பத்தோடு கூட வந்தது. இப்போ இந்த 12வது வசனத்துல சரியான நோக்கத்தோடு அனுப்பலையா? பதிலே வரலையே திரும்பி. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. பிரதர் அதை பத்தி பேசுங்க பிரதர், இதெல்லாம் பழைய கதை, எங்களுக்கு நல்லாவே தெரியும். பதிலை பெற்றுக்கொள்வதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பதிலே வரமாட்டேங்குதே. ஏன் வரமாட்டேங்குது? என்னிடம் ஏதாவது குளறுபடி உண்டா? அப்ப சொல்லுங்களேன். 12வது வசனத்துல நோவாவிடம் ஏதாவது குளறுபடி இருந்ததுனாலதான் இந்த புறா திரும்பி வரவில்லையோ? அப்படி இல்லைங்க. இதை வேற மாதிரி வந்து தியானிக்கணும். 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது 2 விதமான கண்ணோக்க பார்வை, கண்ணோக்க பார்வை உண்டு. அதாவது என்னன்னு கேட்டா, முதலாவது பார்ப்பீர்களானால் நீங்கள் விண்ணப்பம் செய்வது ஒரு அர்த்தமுள்ள விண்ணப்பமா என்று பார்க்க வேண்டும். இங்கே நோவாவின் விண்ணப்பம் அர்த்தமுள்ள விண்ணப்பம் தான். அதை குறித்து நாம் 2வது பகுதியில பார்க்கலாம். முதலாவது பகுதியில அர்த்தங்கெட்ட விண்ணப்பங்கள், அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் மத்தேயு 4வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனத்துல இந்த பிசாசானவன் சில விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் அண்டையில வைக்கிறான். என்ன வைக்கிறான்? அதை விண்ணப்பமாய் எடுத்துக்கொள்ளலாம், இல்ல டிமாண்டா எடுத்துக்கொள்ளலாம். எல்லாமே ஒன்றுதான். அதாவது இந்த மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டு அவன் சொல்றான், எல்லாத்தையும் பாரு, இதெல்லாம் உனக்கு நான் தந்துடுறேன், என்னை மட்டும் நீ வணங்கு அப்படிங்கிற விண்ணப்பிக்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பின்னாடி போடா பிசாசே, உன் தேவனை மட்டும் தான் நீ வணங்குவாயாக என்று சொல்லி வேதாகமத்துல எழுதியிருக்கு இல்லையா அப்படிம்பார். அப்போ அது அந்த விண்ணப்பத்துக்கு என்ன பதில், பிரதி உத்தரமா என்ன பதில் வந்தது? நிராகரிப்பு. ஐ ரிஜெக்ட் யுவர் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறாரு. மறுபடியும் என்ன பண்றான்? பினக்கல் ஆஃப் த டெம்பிள், அந்த ஒரு கோயிலோட உச்சிக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு கோயிலோட உச்சியிலிருந்து நீ குதிச்சு தற்கொலை பண்ணிக்கோ அப்படிங்கிறத வந்து நாசுக்கு என்ன சொல்றான்? நீ குதி, தூதர்கள் வந்து உன்னை காப்பாத்துறாங்களான்னு பார்க்கலாம், வேதத்துல எழுதியிருக்கே. எப்படி பிசாசோட சோதனை பார்த்தீங்களா? இப்படிதான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய ஜபம் ஒரு பிசாசு வந்து எப்படி இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறானோ அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உன் தேவனை சோதிக்காது இருப்பாயா. நான் இப்ப ரெசிக்லேஷன் லெட்டர் போட போறேன், எனக்கு இன்னும் 2 நாள்ல ஒரு புது வேலை வரணும், இயேசுவின் நாமத்தில் நான் இதை ஜெபிக்கிறேன்னு கட்டளை வேற கொடுப்பாங்க. என்ன முட்டாள்தனமான ஒரு கட்டளை. நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். என்னால வந்து ஒரு காலத்துல என்னோட இந்த ஹராஸ்மெண்ட்டை வந்து என்னால தாங்கவே முடியல. அந்த மேனேஜருக்கு எனக்கும் ஒத்தே போகல.
அந்த அம்மாளுக்கு என்னை கண்டாலே அப்படியே எங்கெங்கேயோ எரியுது. என்ன பண்றது? நான் என்ன பண்ணேன்னு எனக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படிதான் ஆமானுக்கு மோர்தகாய் பார்த்தேன்னா அப்படியே எரிச்சலாகும். அவனுக்கு உடம்பு தோலெல்லாம் எரியும் அப்படியே அக்கனி மாதிரி. அவனை போட்டு தள்ளுறதுக்கு 75 அடிக்கு வந்து மேடை செட் பண்றான்னா அவன் எத்தனை வெறியில இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. படிச்சிருக்கீங்களா எஸ்தர் புத்தகத்தை? அந்த மாதிரிதான் எனக்கு அந்த அம்மா ஒரு 100 அடிக்கு செட் பண்ணி என்னை தள்ளியே விட்டுருச்சு, சீட்டை கிழிச்சு அனுப்பிச்சு விட்டுருச்சு. இது ஒரு தடவை இல்லை, இந்த 2-3 அம்மாக்கள் இருந்திருக்கிறாங்க இந்த மாதிரி. அது என்னமோ தெரியல. இது ஒண்ணுமே பண்ணல. எனக்கு இது வரைக்கும் ஒண்ணு என்ன பண்ணினேன்னு புரியல. வேற வேற காலகட்டங்கள் இல்ல. ஒரு அம்மா கிட்ட மாட்டி அப்படிதான் சீட்டை கிழிச்சு அமிச்சது. அப்ப எனக்கு வயசு வந்து 23. இன்னொரு அம்மா கிட்ட மாட்டி ப்ரமோஷன் எல்லாம் பிடிச்சி புடுங்கி விட்டுச்சு. அப்ப எனக்கு வயசு வந்து 33. இப்ப இன்னொரு அம்மா கிட்ட மாட்டி என் சீட்டை திருப்பியும் கிழிச்சு விட்டுருச்சு. அப்ப எனக்கு வயசு எவ்வளவு நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த காலகட்டத்துல நடந்ததுன்னு. நான் சொல்ல மாட்டேன். ஆனா கர்த்தர் அதுக்கு பிரதி உத்தரமா என்னை உயர்த்திக்கிட்டே தான் வந்தார். அவர் என்னை கைவிடவே இல்லை. ஏன் தெரியுங்களா? உங்க கையில கரை இல்லைன்னா ஆமானுக்கு நடந்த நிலைமை தான். அதுக்குன்னு அந்த அம்மாளுங்கெல்லாம் வந்து செத்தெல்லாம் போகல, எல்லாம் உயிரோட தான் இருக்குதுங்க. ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு என் மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் இல்லை. எபேசியர் 6:12. அவங்களை இயக்கக்கூடிய அந்த அந்த நடுவான மண்டல சேனைப்படைகள் அந்தகார கிரிகளோட தான் எனக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி நான் தெளிவாக விண்ணப்பித்திருக்கிறேன். அதனால இந்த பிசாசுக்கு முன்னாடி என்னை உயர்த்தி காட்டுங்க தெய்வமே. எனக்கு அதுதான் பதில், எனக்கு அதுதான் நீதி, எனக்கு அதுதான் நீங்க கொடுக்கக்கூடிய நியாயம். நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய தேவன் நீர். நியாய ஸ்தம்பனர் உங்க பேர். யெகோவா ஸ்டிக்கேன உங்க பேர். எல் பெராசிம், தடைகளை முறியடித்து எங்களுக்கு வழிகளை செம்மைப்படுத்தி தருகிற தேவன். இப்படிதான் நான் ஜெபிப்பேன். நான் எந்த அம்மாவோட பேரையும் எடுக்க மாட்டேன், எந்த ஐயாவோட பேரையும் எடுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. அவங்கள அடியும் ஓத்தையும் மிதியும் கண்ணை புடுங்கும், இப்படி எல்லாம் வந்து இது பழைய ஏற்பாடு. இப்படிதான் நிறைய கிறிஸ்தவங்க விண்ணப்பிக்கிறீங்க. அதனாலதான் எந்த விதமான உத்தரவும் வரவதில்லை. ஏன்? நீங்க கோட்பாடை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்களே. அப்ப ஆண்டவருக்கு புரியாது அந்த பாஷை. கோட்பாடுகள், அதாவது சரியான ஆ ஆ அப்படி என்ன இ அப்படிங்கிற அந்த சரியான ஆல்பபெட்ஸுக்கு வந்து நீங்க எழுதினாதான் தமிழ் தமிழாக இருக்கும். சன்ஸ்கிருதத்துல எனக்கு வந்து 2 இது ஆல்பபெட், இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல 2 ஆல்பபெட், அப்புறம் தமிழ்ல இந்த ஆல்பபெட் எனக்கு பிடிக்கும். இதெல்லாம் கலந்து நான் ஒரு பாஷையை உருவாக்குவேன். என்னன்னா பைத்திகார் ஆஸ்பத்திரியில முதல் பெட் உங்களுக்கு தான், முதல் டோக்கன் அன்னைக்கு. இது வித்தியாசமான ஒரு நோயாளி வந்து உங்களை சப்ஜெக்டாவே மாத்திருவாங்க. மெடிக்கல் காலேஜ்ல இருந்து வந்து உங்களை ரிசர்ச் பண்றதுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்னு தான் சொல்லுவாங்க அங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ்ல. இந்த சப்ஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க அப்படின்னு கியூல நிற்பாங்க டாக்டருங்கெல்லாம். ரொம்ப நல்லா இருக்கும், பெருமையா இருக்கும் உங்களுக்கு இல்லையா? இன்னைக்கு அப்படிதான் பைத்தியகாரத்தனமான விண்ணப்பங்களை தேவனிடம் ஏறெடுத்து தேவனை குற்றம் சார்ந்து தேவனிடம் அவர்கள் கோபம் கொண்டு, சில நேரங்களில் எனக்கு பயங்கரமா கோபம் வந்துடும் ஆண்டவர் மேல. அப்போ நல்ல ஆண்டவர்கிட்ட வந்து பேசி விட்டுருவேன். நீங்க எப்படி கை கட்டிட்டு வேடிக்கை பார்க்கலாம்? நீங்க அனுமதிச்சீங்க, நான் ஒத்துக்கிறேன். கை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தீங்க, ஒத்துக்கிறேன். எனக்கு வழியை திறந்து விடுங்க. ஏன் தாமதிக்கிறீங்க? என்னால தாங்க முடியலன்னு சொல்லி மனக்கசந்து அழுது கூச்சலிட்டு புறம்பிருக்கு. ஆனா அப்படி எல்லாம் செஞ்சப்போ எனக்கு பதிலே வந்தது கிடையாது. ஏன் தெரியுங்களா? அந்த மாதிரி ஜெபம் கூரையை கூட எட்டாது. தேவனிடம் போய் நாம் நியாயம் விசாரிப்பதற்கு நமக்கு என்ன யோகியதை இருக்கு, தகுதி இருக்கு? எனக்கு என்ன தெரியும்? குருவி சைஸு கூட இருக்காது என் மூளை. ஆண்டவரோடல அண்ட சராசரங்களை படைத்து ஆளுமை செய்கிற வல்லமை உள்ள தேவன் ஒரு 12 மணி நேரத்துல செங்கடலையே 2ஆ பொளந்து கட்டாந்தரை போல ஆக்கி ஜனங்களை வழி நடத்தின தேவன். அதே செங்கடல்ல பார்மோன் மன்னனோட சேனை, யுஎஸ் ஆர்மி இன்னைக்கு ஃபுல்லா கடல்ல போட்டு மூழ்குதுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வல்லமை படைத்த வல்லரசு அவன். அப்படியே போட்டு ஆர்மியே கிடையாது அவனுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆர்மியை பில்டு பண்றதுக்கு பல வருடங்கள் ஆச்சான். ஃபுல் அப்படியே எல்லா சேரியட்ஸ் எல்லாம் முடிஞ்சது. AK-47 மிசைல், ஃபைட்டர் ஜெட்டு கிட்டு எல்லாத்தையும் போட்டு கடல்ல மூழ்கடிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மொட்டை தலைனா நிக்கிறான் அவன். இப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட போய் வாயை வச்சுட்டு ஆட்டுன்னு ஆட்டணும்னு வைங்களேன், அவர் காதுக்கு ஒண்ணுமே போகாது. ஏன் தெரியுங்களா? நீங்க கோட்பாடு விட்டு வெளியில போயிட்டீங்க, ஃப்ரேம் ஒர்க்குள்ள வரல. அதனால்தான் அந்த புறாவானது திரும்பி வரவில்லை. இது ஒரு காரணம். இது அர்த்தங்கட்ட விண்ணப்பம் என்கிற அந்த தலைப்புல முதலாவது பகுதியில பார்த்து கொண்டு வருகிறோம். அர்த்தங்கட்ட விண்ணப்பங்கள், புத்திகட்ட விண்ணப்பங்கள், மதிகட்ட விண்ணப்பங்கள், கோபத்துல விண்ணப்பிக்கிறது.
எமோஷன்ல விண்ணப்பிக்கிறது, அவசரத்துல விண்ணப்பிக்கிறது, போய் போய் ஆண்டவரை நிர்பந்திக்கிறது, எனக்கு இதை செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன்னு போட்டு அப்படியே ஆட்டுன்னு ஆட்டுறது. இதுக்கெல்லாம் ஆண்டவர் அசரவே மாட்டார். ஏன் தெரியுங்களா? அவருக்கு நீங்க பேசுறதே தெரியாது. ஊம பாஷை பேசுற மாதிரி என்னமோ கையகால ஆட்டிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ஒண்ணுமே கேட்கலையா? ஏன் நீங்க இந்த உண்மை நான் சொல்லுவது விளையாட்டுத்தனமா சொல்லி கொண்டிருக்கிறேன் யாரும் நினைக்க வேண்டாம். இதனுடைய பர்சனல் அனுபவத்திலும் நான் பல முறை அனுபவித்திருக்கிறேன். அந்த முட்டாள்தனத்தை நினைத்து நான் மனம் மருந்துகிறேன். அதனால் நீங்க வசனப்பட்டு அழுது புறம்பி இந்த மாதிரி விண்ணப்பங்கள் அனைத்தும் முட்டாள்தனமான விண்ணப்பம் என்றும் சொல்லவில்லை. சில நேரங்கள்ல அழுகை தாரத்தாரையாக வரும், கண்ணீர், அதெல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறார். துருதியில சேர்த்தி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வேதத்துல சங்கீதம் 56 எழுதியிருக்கு. அதனால அப்படி சொல்லல, நான் எல்லாத்தையும் துச்சப்படுத்தி நான் பேசல, பரிகசித்து யாரையும் பேசல. தயவு செஞ்சு தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஆனால் அர்த்தங்கட்டத்தனமா அழுக கூடாது. அவனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, எனக்கு என்ன நான் பார்த்து வளர்ந்த பையன் என்னை தாண்டிட்டு போயிட்டான்லாம் பண்ணீங்கன்னா அது பொறாமை எரிச்சலின் சுவாபம். அது கிரீடி பிரேயர். உங்களுக்கு வேற ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பார், உங்களுக்கு வேற விதமான வழியை காமித்து தருவார். அதை குறித்து நீங்கள் பேச வேண்டும். யாரிடமும் ஒப்பிட்டு நீங்கள் உங்களை குறித்து பேசவே கூடாது. அது தவறு தவறு தவறு. அப்போ இரண்டாவது டைம் நேரம் போயிட்டு இருப்பதுனால இரண்டாவது விதமாக இதை பார்க்க வேண்டும் என்றால் இங்க நோவாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கலாம். நோவா இங்கே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். புறாவே, நீ சென்று வா, வென்று வா, நீ திரும்பி வருவாயானால், ஏன்னா போன தடவை நீ அந்த பெட்டிஷன் எடுத்துட்டு வந்துட்ட, அதாவது ரிப்ளை எடுத்துட்டு வந்துட்ட, அந்த பெட்டிஷனுக்கு நீ பதிலை பெற்றுக்கொண்டு வந்தாய். இந்த முறை அவருடைய இருதயத்துல என்ன விண்ணப்பம் பண்ணியிருக்காரு தெரியுங்களா? ஒரு சைன் வச்சு அனுப்பியிருக்காரு. இந்த சைன் பிரகாரம் தான் பதில் வரல. ஹலோ எவ்வளவு பேர் என்னோட இருக்கிறீங்க? சில நேரங்களில் கவனமா கேளுங்க, என்ன இது முக்கியமான காரியம். சில நேரங்களில் இந்த விண்ணப்பமே உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியான விண்ணப்பம், ஒரு சந்தேகத்துக்குரிய விண்ணப்பமா இருக்கும். அப்பொழுது நீங்க என்ன அடையாளம் வச்சு நீங்க விண்ணப்பிக்கணும்னு கேட்டா, ஆண்டவரே இந்த விண்ணப்பம் ஒரு புத்திசாலித்தனமான விண்ணப்பம், தேவையான விண்ணப்பமா இருந்தால் மட்டும் நீங்க பதிலை தரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இல்லைன்னா எனக்கு பதிலே வேண்டாம், நிராகரிச்சிருங்க அப்படின்னு நீங்க ஒரு அடையாளத்தை வைத்து ஜெபிக்கணும். ஏன்னா எனக்கு உறுதியா தெரியல ஆண்டவரே, நான் உங்களுடைய ஆலோசனையை நம்பி இருக்கேன், உண்மை சார்ந்து இருக்கிறேன், நான் ஞானமற்றவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படி என்று சொல்லி ஒரு விதமான ஒரு அடையாளத்தை வைத்து அனுப்புகிறார். இங்க என்ன அடையாளம் வைக்கிறார் நோவா என்ன அடையாளம் வைக்கிறார்னு கேட்டா, 7 நாளைக்கு முன்னாடி ஒரு மரக்கிளையில உக்காந்து அந்த துளிர் விடுகிற மரக்கிளை கூட இல்ல, அது எப்படின்னு, இந்த புறா பாத்தீங்கன்னா ரக்கை அடிச்சுக்கிட்டே சில என்ன சொல்றது உணவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. அப்ப அது என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு சின்ன ஒரு துளிர் மாதிரி வளர்ந்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை அதை பார்த்துட்டு அங்க ரக்க அடிச்சுட்டு ஒரு அந்த இதை எடுத்துட்டு அந்த என்ன அந்த அந்த ஒரு இலையை மட்டும் எடுத்துட்டு ஓடி வந்துருச்சு. அப்ப நோவா ஒரு விண்ணப்பம் வைக்கிறாரு, 7 நாள் கழிச்சு நான் இதை திருப்பி அனுப்புவேன், அது கிளையாய் வளர்ந்திருந்து, ஏன்னா ஒலிவு மரம் வேகமா வளரக்கூடிய ஒரு தன்மை படைத்தது. ஒரு 7 நாள் கழித்து நான் அனுப்புறப்போ ஓரளவுக்கு கிளை வளர்ந்திருந்ததுன்னா இது அங்க தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துவிடும். ஒருவேளை இந்த அடையாளம் நிச்சயமாகும் என்றால் சுத்தமா தண்ணி வடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு அடையாளத்தை வைக்கிறார், வச்சு அனுப்புகிறார். அவர் நினைச்ச மாதிரியே இந்த புறா என்ன பண்ணுச்சு, இந்த தடவை திரும்பி வரவே இல்லை. சரியா போச்சா? அப்போ ஆண்டவராகிய தேவனிடம் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது, ஒன்று இது தவறான விண்ணப்பம், சரியான விண்ணப்பமா இல்லை என்றால் தயவு செய்து நிராகரித்து விடும். எனக்கு பதிலே தேவையில்லை, விளக்கமும் தேவையில்லை. ஆனால் ஒருவேளை இந்த விண்ணப்பம் உமக்கு ஏற்புடையதா இருந்தால் தயவு செய்து எனக்கு நீங்க பதிலை தர வேண்டுமாய், உத்தரவை தர வேண்டுமான். ஏனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் உத்தரவுடன் வருவார், விண்ணப்பங்களுக்கு உத்தரவுடன் வருவார். அப்போ அது அந்த விண்ணப்பம் உம்முடைய கண்களுக்கு, உம்முடைய செவிகளுக்கு ஏற்புடைய விண்ணப்பமா இருந்தால் தயவு செய்து எனக்கு பதிலை அருள வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு நீங்க ஜெபிச்சு சில காரியங்களை நீங்க செயல்படுத்தி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக விண்ணப்பத்திற்கு தேவையான பதில் வரும்.
ஒரு சுபிட்சமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஒரு திராணி அங்கே உண்டாகும். உங்களுக்கு மனதுல ஒரு ஆழ்கடந்த ஒரு சமாதானம் வரும், ஒரு அபரீத சமாதானம் வரும். சில காரியத்தை செய்கிறப்போ பாருங்க, மிக மிக சமாதானத்தோடு நீங்க செய்யக்கூடியதா இருக்கும். சில காரியங்களை செய்கிறப்போ ஒரு அறக்க பறக்க செய்யறப்போ ஒரு ஒரு விதமான ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு சமாதானம் இருக்காது உங்களுக்கு. இது செய்யறது சரிதானா, ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம், வந்தா வருது வராட்டி போகுதுன்னு அவ கண்டிப்பா வராது. நீங்க அப்படி மட்டும் வேலை செஞ்சீங்கன்னு வைங்களேன் பிரியமானவர்களை, கண்டிப்பா நீங்க லாஸ்ல தான் போய் முடிவீங்க. மனசுக்கு முழு சமாதானத்தை தரக்கூடியவர் தான் இந்த ஆண்டவர். அவரிடம் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் அனைத்தும் இப்படியாக தான் இருக்கும் என்று சொல்லி என்னால அழுத்தமும் திருத்தமுமாய் சொல்ல முடியும். வேதாகமம் அப்படிதான் சொல்லுது. அப்ப இங்க என்னாச்சு, அவர் ஒரு அடையாளத்தை வைத்து அனுப்பக்கூடியது உறுதியானதுனால் இந்த புறா திரும்பி வரவில்லை. அப்போ பார்ப்பீர்களானால், and it came to pass in the 601st year, in the first month, the first day of the month, that the waters were dried up from the earth. 13வது வசனத்தை படிக்கிறேன். முற்றிலும் நீர்நிலையானது வற்றி போனது. நீர் இங்க இந்த நீர்நிலை எதை குறிக்கிறது? பிரச்சனையை குறிக்கிறது. எல்லா விதமான உபத்திரங்களும் நிந்தைகளும் குறித்த காரியமாவது எல்லாம் வற்றி போனது. And Noah removed the covering of the ark and looked. நோவாவானது அந்த கதவை திறந்த வண்ணத்துல பார்க்கிறார். And looked, and indeed the surface of the ground was dry. அங்க பூமியானது வறண்ட நிலையில காணப்பட்டது. ஏறத்தாழ ஒரு வருஷம் வேலையில இருக்கிறாருங்க. அப்படின்னா என்ன? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரிகளே, சகோதரரே, ஏறத்தாழ ஒரு வருஷமா வேலையில பிரச்சனை, 10 வருஷமா வேலையில பிரச்சனை, 11 வருஷமா வேலையில குடும்பத்துல பிரச்சனை, 20 வருஷம் கல்யாணம் ஆகி பிரச்சனை தான். ஆனால் ஒரு நாள் வருகிறது, இந்த நீர்நிலை எப்படி வற்றி போனதோ அதே போல உங்க பிரச்சனைகள் எல்லாம் வற்றி போகும். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய அந்த நிலமெல்லாம் பார்ப்பீர்களானால் எப்படி அந்த கட்டாந்தரை போல மாறினதோ அப்படி. கட்டாந்தரை இங்கே வந்து சுபிச்சத்தை குறித்த காரியம். ஏன்னா நீர்நிலையில் இருக்கிறப்போ எல்லாம் பிணம் மிதங்குது, ஒரு பக்கம் காலை வைக்க முடியல. இது வறட்சியின் காரியம் அல்ல. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கட்டாந்தரை போல மாறினது வந்து நல்ல காரியம். அப்பதான் அவங்க வந்து விதை விதைச்சு விவசாயம் பண்ணி எதையாவது இது பண்ணி சாப்பிட முடியும் இல்லைங்களா? இப்போ ஒரு புதிய வாழ்வாதாரத்துக்கு ஏதுவான ஒரு காரியம் அங்கே உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அப்படிதான் ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆனால் இந்த கோட்பாடுகளை எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதன்படி நீங்கள் விண்ணப்பிப்பீர்களானால், இதன்படி உங்க வாழ்க்கை தரமானது இயங்குமானால், கர்த்தரோடு கூட நீங்க இந்த அடிப்படையில நீங்க சம்பாஷிப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை இந்த அடிப்படையில நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களானால், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இப்படியாக இந்த நீர்நிலை வற்றி போனது போல வத்தியே போயிடும். கட்டாந்தரைய போல, அதாவது ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையிலும் உருவாகும். இது நிச்சயம், இது சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். கண்களை மூடி சிரத்தை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட நீர் சம்பாஷித்தீர் அப்பா. நீர் போதித்தபடியே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த நீர்நிலை வற்றி போனது போல வற்றி போகட்டும் சுவாமி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஆண்டவரே சுபிட்சமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா வீடியோஸையும் தயவு செய்து பாருங்க. நன்மைக்காக தான் இதெல்லாம் செய்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பார்க்குறவங்க பார்க்கட்டும், பார்க்காதவங்கள விட்டுருங்க, போய் தொல்லை பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் கடமை அது. இன்னொரு கடமை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. அழிது போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் என்றால் தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பியுங்கள். உங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிற தேவன். இப்ப அதை குறித்து தான் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருந்தோம் இல்லைங்களா? அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு கூட ஜெபிக்கலாம்.
எல்லாம் அருமையான வசனங்கள். எபிரேயர் 13:5, எபிரேயர் 13:8, எபிரேயர் 13:6, மத்தேயு 19:26, பிலிப்பியர் 4:6. இந்த வசனங்களை எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. மத்தேயு 21:22, தேவனிடம் நம்ம சென்று ஜெபிக்கிறப்போ அவர் இன்னார் என்று அறிந்து இந்த ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிற தேவன், இதை நான் பெற்றுக்கொள்ளுவேன், ஐ வில் ரிசீவ் இட் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தோட நம்ம போகணுமா, நம்பிக்கையோடு கூட போகணுமா. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க படிக்கிறப்பவே உங்களுக்கு அங்க பதில் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. சரி, நம்ம அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.